ஆயிடுச்சு. வணக்கம். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் டாக்டர் ரவிசங்கர், சித்தா அண்ட் ஆயுர்வேத நிபுணர். அதுவும் பர்டிகுலராக வந்து புற்றுநோய்க்கு சித்த வைத்தியம் தலைப்பில் ரொம்ப வருஷமாக நிறைய டிவிலையும் புத்தகங்கள்லையும் வெளிவந்தது. இதற்கு முக்கிய மூல காரணகர்த்தா யாருங்கிறதையும் அவரை பற்றியும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் ஜட்ஜி பலராமையா அப்படின்னு இருந்தார், வைத்தியரத்னம் டாக்டர் டி பலராமையான்னு சொல்லி. இவர் மறைந்த முதல்வர் CN அண்ணாதுரையின் கல்லூரி தோழர், அண்ணாதுரையின் நெருங்கிய நண்பர் ஆவார். அதன் பிறகு புரட்சித் தலைவர் MGR அவர்களின் நண்பரும் ஆவார். இவர் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தார், CPM கோர்ட்டிலும் இருந்தார். இவர் அந்த நேரத்துலேயே வந்து சித்த வைத்தியத்து மேலே ரொம்ப ஈடுபாடு இருந்து ஜட்ஜாக இருக்கும்போதே சித்த வைத்தியத்தில் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் படித்து நிறைய கொஞ்சம் புஸ்தகங்கள்லாம் கொஞ்சம் எழுத ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஜட்ஜாக இருக்கும்போதே கொஞ்சம் சித்த வைத்தியத்தில் நிறைய பேருக்கு, ஏழைகளுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக வைத்தியம் செஞ்சுட்டு இருந்தார். செஞ்சுட்டு அப்படியே புற்றுநோய்க்கு ஆராய்ச்சி பண்ணி புற்றுநோய்க்கான சிறந்த மருந்துகளை கண்டுபிடித்தார் என்பதை விட புத்தகங்களில் இன்று இருக்கும் அதே மருந்துகளை எப்படி கலந்து எப்படி ஒரு காம்பினேஷன் போட்டு கொடுக்கணுங்கிறத நல்ல விதமாக கண்டுபிடிச்சி வச்சவர் அவர் செஞ்சு வச்ச அந்த ஒரு இதுதான் இன்னி வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத எல்லா புற்றுநோயிலையும் காப்பாற்றப்படுகிறது என்று சொல்ல வேண்டும் அவசியம் சொல்லும்போது. அவர் வந்து ஜட்ஜாக இருக்கும்போதே வந்து சித்த வைத்தியத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்ததுனால அந்த நேரத்தில் நோயாளிகள்லாம் கொடுத்து எல்லாம் கரெக்ட் பண்ணியிருந்தார். அப்புறம் அவரோட ரிட்டையர்மெண்ட்டு 1968-69 ஆனதுக்கு பிற்பாடு முழு நேரம் தான் ரிசர்ச்சில் இறங்கிட்டார். முழு நேரமாக இறங்கி ஃபுல்லாக சித்த வைத்திய ரிசர்ச் பண்ணி, மெயினாக அவருக்கு வந்து அவரோட தோழர் அண்ணாதுரை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதுனால அந்த புற்றுநோய் ஒரு தாக்கத்தில் பெரிய ஒரு இஷ்யூவாகவே இருந்தது. அதனால் புற்றுநோய்க்கு ஒரு சிறந்த மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை மனசில் வச்சுக்கிட்டு புற்றுநோய்க்கான மருந்துகளை சித்த வைத்திய முறைப்படி, ஆயுர்வேத மருந்து முறைப்படி கண்டுபிடித்து அதை மக்களுக்கு கொடுத்து நல்ல விதமாக நோயாளிகளை வாழ வைத்து கொண்டிருந்தார். அந்த வாழ வைத்து கொண்டிருக்கும் அந்த கண்டுபிடிப்பு தான் இன்றைக்கி என்னால் நிறைய நோயாளிகளை வாழ வைக்க முடியுதுன்னு சொல்லணும். மற்றபடி இதில் வந்து என்னுடைய திறமைங்கிறது வந்து நான் பார்த்து பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுக்குறது தானே தவிர முழு முதல் எல்லாமே வந்து ஜட்ஜி வைத்தியரத்னம் பலராமையாக தான் சேரும். அவருக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க அம்மா மூலியமாக வந்தது. இவருக்கு தலையில் ஒரு நேரம் வந்து சில கட்டிகள் வரும்பொழுது போய் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லும்போது அவங்க அம்மா வந்து அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஆடாதோட இலையை வந்து நல்லெண்ணெய் தடவி அந்த கட்டி மேலே வச்சு 2 நாள் பட்டுன்னு உடஞ்சிதான். அதுக்கப்புறமா தான் நம்ம மூலிகை மருந்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி அம்மாகிட்ட நிறைய கற்றுக்கலான்னு சொல்லி அவர் அவங்க அம்மாகிட்டேருந்து கற்றுட்டு இருந்தார். கற்றுக்கிட்டு பிற்காலத்தில் அவருக்கு வந்து ரொம்ப ஜட்ஜான பிறகு அது ரொம்ப ஈடுபாடாகி ஃபுல்லாக எல்லாம் செஞ்சார். அவரோட பிடிப்பில் நான் இருந்து அதை நான் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணணும், விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இன்னி வரைக்கும் இதை செஞ்சிட்ருக்கோம். அவர் வந்து 1992 இயற்கை எழுதினார், மரணம் அடைந்தார். அந்த டைமுக்கு அப்புறமா 92க்கு அப்புறமா நான் அதை அப்படியே கண்டினியூவாக கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷமாக செஞ்சுட்டு வர்றேன். 92-93 இன்னி வரைக்கும் என்கிட்ட பிளட் கேன்சர், போன் கேன்சர், இந்த மாதிரி எல்லா வகையான டைப் கேன்சரும், வயிற்று கேன்சர், கல்லீரல், மண்ணீரல், தோல், மூளை, இது மாதிரி எல்லா இடத்துலையும் வரக்கூடிய புற்றுநோய் பேஷண்ட்டுக்கும் நிறைய பேர் இன்னி வரைக்கும் 20 வருஷமாக தான் நல்லா தான் இருக்காங்க, எந்த விதமான சஃபரிங்ஸும் இல்லாத. அது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். இந்த பெருமைகள்லாம் அவரை தான் போய் சேரும். ஏன்னா அவர் கண்டுபிடிக்கலாம், எங்களால் அதெல்லாம் உட்காந்து கண்டுபிடிக்கிறதுலாம் முடியாது. அதோடு இல்லாத இன்றைக்கி அந்த மூலிகளை பற்றி நல்லா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல குரு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அவர் வந்து அதை எங்களுக்கு ஈஸியாக ரொம்ப வசதியாக செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை நாங்கள் ஈஸியாக இப்போ பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். அதோடு இல்லாத இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நிறையா வந்து மூலிகைகள் கிடைப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற மூலிகளை வச்சு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேஷண்ட் குணமாக்க முடியுமோ, எவ்வளோ பேஷண்ட் நல்லா இருக்க முடியுமோ அவ்வளோ பேஷண்ட் நல்லா இருக்கும். மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்ட சூழ்நிலையில் வந்து அலோபதி மருத்துவத்தில், அதாவது ஆங்கில வைத்திய முறையில் தான் வந்து மக்கள் வந்து பெரும்பாலும் நாட்டம் கொண்டுள்ளவராக இருக்காங்க.
அதற்கு பிற்பாடு தான் அதில் ஒன்றும் முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் பார்க்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை சித்தா அண்ட் ஆயுர்வேத மெடிசனுக்கு வராங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலை அவங்க முதல்ல வந்து அவங்கள ஈர்க்கிற ஒரு விஷயம் வந்து அலோபதி மருத்துவம் தான். அது வந்து சுற்றுப்புற சூழலும் அவர்களை அதை கொண்டு போய் விட்டுவிடுது. அவங்க அதில் போனவொன்னே என்ன பண்ணுறாங்க, அதில் பயாப்சி பண்ணி பார்த்து இந்த மாதிரி இந்த இடத்துல கேன்சர் இருக்குது, இதுக்கு வந்து ரேடியேஷன் கொடுக்கணும், கீமோதெரபி கொடுக்கணும், இல்லைன்னா சர்ஜரி பண்ணணும், அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான மருத்துவங்கள் தான் அலோபதி வைத்தியத்தில் உண்டு புற்றுநோய்க்கு. அதாவது மிகவும் முற்றி போன நிலையில் புற்றுநோய்க்கு நம்ம வந்து அலோபதி வைத்தியத்தில் என்னதான் செய்தாலும் அந்த புற்றுநோயின் தாக்குதலை விட அதில் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் தாக்குதல் மிகவும் அதிகமாக இருக்கிறதுனால நோயாளிகள் பெரும்பாலும் கொஞ்சம் அதிகமான பிறகு அதை விரும்புவதில்லை. அதனால் மாற்று வைத்திய முறைக்கு வரும்போது சித்தா ஆயுர்வேத முறைக்கு வர்றாங்க. இப்போ இதில் வரும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வர்றதுனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரேடியேஷன், கதிர்வீச்சு என்று சொல்லக்கூடிய ரேடியேஷன், கீமோதெரபி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊசி, நரம்புகளில் செலுத்தப்படும் ஊசி மற்றும் அறுவை சிகிச்சை இதெல்லாம் செய்துட்டு வரும்போது பாடியில் வந்து அவங்களோட இம்யூனேஷன் ரொம்ப குறைஞ்சி போயிடுது. குறைஞ்சி போனோன்னா ஸ்டெமினா குறைஞ்சிது. அதனால் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஸ்டெமினாவை தான் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க இது வந்ததும் மருந்து சாப்பிட்டதும் உடனடியாக பலனை எதிர்பார்க்கணுங்கிறது நம்ம அந்தளவு சொல்ல முடியாது. பட் சொல்லிட்டு செய்ய முடியாது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளே ஓரளவு அந்த வைத்தியத்தில் இதுக்கு மாறுபட்டது நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்றது சொல்ல வராங்க. அதனால் அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மக்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த சைடு எஃபெக்ட்ஸ், அலோபதியில் இருக்கக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட்ஸை வந்து இதில் வந்து மாறுதல் பண்ணணும். இந்த மருந்துகள் சாப்பிட ஆரம்பித்தோடனே அதுக்கு அடுத்தது உடம்புல இருக்க குறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதாவது ஒரு இடத்துல புற்றுநோய் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்ல வருவாங்க. அதுக்கு ஒரே மாதிரி பிரச்சனை வந்து எல்லா விதமான புற்றுநோய்க்கும் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மூளையில் இருக்க புற்றுநோய்க்கு வந்ததுனாக்க அவங்களுக்கு வந்து ஞாபகத்தன்மை குறையலாம். ரெண்டாவது வந்து அடிக்கடி ஃபிட்ஸ் மாதிரி வரலாம். இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள்லாம் அந்த மூளை புற்றுநோய்க்கு உண்டானதுக்கு மட்டும்தான் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போன் கேன்சர் எலும்புகள் வரக்கூடிய புற்றுநோய். அந்த புற்றுநோய்னு பார்க்கும்போது சில நேரங்களில் எலும்புகள் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல வீக்கம் வெளியே தெரியலாம். இல்லாட்டியும் உள்ளுக்குள்ளார வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து டியூமர் வந்திருக்குங்கிறது தெரிய வரும். அப்படி இருக்கும்போது உடம்பு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக பெயின் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் அவங்களுக்கு வரலாம். அடுத்து உணவு குழாய், இரைப்பை, தொண்டை இதில் வரக்கூடிய புற்றுநோய் உங்களுக்கு ஓரலாக எல்லாருக்குமே தெரிய வரும். தொண்டையில் புற்றுநோய் இருந்தால் எதுவும் சாப்பிட முடியாது, முழுங்க முடியாது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு சொல்ல வரும். அதேமாரி உணவு குழாயில் இருக்கும்போதும் அந்த மாதிரி எதுவும் சாப்பிட முடியாது, முழுங்க முடியாது, தண்ணி முழுங்க கூட கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு நல்லா தெரிய வரும். இந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும். அப்புறம் இரைப்பையில் இருக்கக்கூடிய புற்றுநோய் இருக்கும்போது வயிறு கொஞ்சம் வீக்கம் எடுக்கலாம், வயிற்றில் வலி இருக்கும், ரொம்ப கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஜாஸ்தியாக இருக்கும், அதாவது வாயு கோளாறுகள் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்கள் தெரிய வரும். அதுக்கப்புறமா கல்லீரல் புற்றுநோய் இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பிட முடியாது, வாமிட் வரலாம், இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் என்ன இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டும். அப்புறம் ரத்தத்தில் புற்றுநோய் இருக்கும்போது உடம்பு வந்து ரத்தத்தை குறைஞ்சிட்டே வரலாம், ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய அளவு குறைஞ்சிட்டு வரலாம், பிளேட்லெட்ஸ் கவுண்ட்ஸ் குறைஞ்சிட்டு வரலாம், வெள்ளை அணுக்கள் குறைஞ்சிட்டு வரலாம். இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்போது நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி இப்போ இந்த மருந்து சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்து இந்த பிளட் கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இருந்தால் புற்றுநோய் வரும்னு நம்ம புற்றுநோயாக இருக்கும் என்று நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு விதமான சிம்டங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த சிம்டத்தை வச்சு நம்ம புற்றுநோய்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து அலோபதியில் போய் பயாப்சி பண்ணி பார்த்துட்டு புற்றுநோயின்று தெரிய வந்த பிறகுதான் அதை அடுத்த மெடிசனுக்கு வராங்க, அதாவது மாற்று சிகிச்சைக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு புற்றுநோய்ங்கிறது அவங்க கன்ஃபார்ம் பண்ணி அனுப்புறதுனால நம்மளுக்கு அது தெரிய வரும். அதனால் நம்ம கொடுக்குற மெடிசன் சாப்பிடும்போது அந்த மருந்துகள் வேலை செய்கிறது எப்படிங்கிறது வந்து அந்தந்த புற்றுநோய்க்கான பக்க விளைவுகள் வர்றது, அந்த புற்றுநோய் வந்ததுக்கான விளைவுகள் நம்மளுக்கு தெரிய வர்றது, அதனால் படக்கூடிய உபாதைகள்லேருந்து நம்ம எப்படி மாறுபடுறோம், எப்படி குறையுது அப்படிங்கிறத வச்சு மருந்து வேலை செய்யுதா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்துடும். இதை வச்சு நம்ம வந்து மருந்துகள் வேலை செய்யுது, இல்லைன்னா நம்ம மருந்து மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரும். நம்ம அதேமாதிரி கொடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வாரம் 10 நாளில் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் தெரிய வர ஆரம்பிக்குது. இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இந்த மாற்றங்கள் உடனே தெரிய வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி அலோபதி மருத்துவம் மாதிரி ஊசி போட்டு உடனடியாக ரத்தத்தில் மருந்து ஏற்றி
உடனே கதிர்வீச்சு செஞ்சு அது ரிசல்ட் உடனே தெரியுதா, அதுமாதிரி அதோட பக்க விளைவுகள் உடனே தெரியாது, பக்க விளைவுகள் மட்டும் உடனே தெரிய ஆரம்பிக்கும். அப்படிலாம் நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் வந்து ஓரளவு உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்து, அதுவும் மூலிகை மருந்துகள். அப்படி இருக்கும்போது இந்த மூலிகை மருந்துகள் உள்ளே போய் வேலை செஞ்சு ரத்தத்தில் சேர்ந்து அதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த விளைவுகள்லாம் குறையும். நோய் வந்து ஃபஸ்ட்டு அரெஸ்ட் ஆகும், கண்ட்ரோலுக்கு வரும், ஃபஸ்ட்டு கட்டுப்படுத்தும், அதுக்கப்புறமா தான் இருக்கிற நோய் குறைக்க வரும். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க வரோம்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நான் முதலே சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய், எலும்புகள் இருக்க புற்றுநோய் அப்படிலாம் சொல்லும்போது ரத்தத்தில் இருக்க புற்றுநோய் நம்ம மறுபடியும் பிளட் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம், கண் கூட தெரிஞ்சுக்க போகிறோம். அதுமாதிரி எலும்புகள் இருக்கிற புற்றுநோயை வந்து நம்ம ஒரு 6 மாதம் 1 வருஷம் பொறுத்து அகைன் நம்ம ஒரு ஸ்கேனிங் பண்ணி அதுக்குள்ளார நமக்கு அந்த புற்றுநோய் இருக்கிறதுக்கான அறிகுறிகள், அந்த புற்றுநோய்க்கான வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸுகள் இதெல்லாம் இந்த மருந்தில் குறைய நம்மளுக்கு வந்து உடனே ஸ்கேன் எடுக்கணுங்கிற எண்ணம் வராது. இன்னும் கொஞ்சம் நல்லா பிறகு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம், எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதுவும் ஒன்றும் தவறில்லை. அப்படி செய்யும்போது 6 மாதத்துக்கு பிறகோ இல்லை 1 வருஷத்துக்கு பிறகோ நம்ம மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல எலும்புகளில் புற்றுநோய் மார்க்கு தெரிஞ்சுதோ அதெல்லாம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய புற்றுநோய்க்கு வந்து ஸ்கேனிங் பண்ணி பார்த்து அது நோய் கட்டி எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சிறுநீரகத்தில் இருக்கிறதையும் அப்படி தெரிஞ்சுக்கலாம், மூளையில் இருக்கிறதையும் அப்படி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அந்த தெரிஞ்சுக்கிறத வச்சு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, நோயின் தன்மை எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, நோய் எப்படி குறைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஸ்கேனிங் அலோபதி முறைப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைய முறைப்படி பார்த்தீங்கன்னா டயக்னோசிங் வந்து அலோபதி பெஸ்ட்டு. அலோபதி முறையில் நம்ம என்னென்ன டயக்னோஸ் பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டு சித்த மருந்துகளை சாப்பிட்டாக்க இந்த புற்றுநோயின் கடினத்திலிருந்து தாக்குதலிருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம். அதோடு இல்லாத நம்ம அலோபதியில் வந்து இருக்கக்கூடிய நல்லவற்றையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது. என்ன காரணம், ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம வெறும் டயக்னோஸ் நம்ம வாயில் சொன்னால் நம்ம யாரும் நோயாளிகளோ அவரை சார்ந்தவர்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதே வந்து அலோபதி முறைப்படி போய் அவங்க பிளட் டெஸ்ட் பண்ணியோ ஸ்கேனிங் பண்ணியோ அதில் வரக்கூடிய ரிப்போர்ட்டுகளை வச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அது நம்ம மருந்து சாப்பிட்ட பிறகு மறுபடியும் அது போய் அதே ஹாஸ்பிட்டலில் பார்த்து இந்த மாதிரி அதே மாதிரி டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சு தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதனால் அது செய்யறது வந்து எந்த விதமான தவறும் கிடையாது, அது செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறதும் கிடையாது. அது எப்போ வேணால் போய் செஞ்சுக்கலாம். அதேமாதிரி 6 மாதம் பொறுத்தோ 1 வருஷம் பொறுத்தோ போய் செஞ்சுக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி செஞ்சுக்கிட்டா தான் நம்மளுடைய பேஷண்ட் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, நோய் குறைஞ்சிருக்குன்னு தெரிய வரும், அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதோடு இல்லாத இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மருந்து வந்து உடனடியாக சாப்பிட்டு உடனடியாக குறைஞ்சி உடனடியாக விடணுங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ், ஆனால் வந்து லாங் ப்ராசஸ், ஆனால் வந்து முழு நோய் வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ் இது. அதனால் வந்து இதுக்கு வந்து மிகவும் பொறுமை வந்து ரொம்ப அவசியம். அதேமாதிரி இந்த மருந்துகள் சாப்பிடும்போது ஒரு அவசர ஆபத்து, திடீர்னு ஜுரமோ தலைவலியோ உடல் வலியோ ஏதோ ஒன்று வந்துன்னா அலோபதி மெடிசன் எடுக்கலாம், ஜுரங்கிறவங்க இங்கிலீஷ் மருந்து எடுக்கலாம், அது தப்பு இல்லை. அதோடு சேர்த்து இதை கம்பைன் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருமோ என்னவோங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எமர்ஜென்சிக்கு இன்றைக்கும் சொல்கிறேன் அலோபதி மெடிசன் தான். ஆனால் பர்மனன்ட் நிரந்தர தீர்வுக்கு வந்து சித்தா அண்ட் ஆயுர்வேத முறைகள் மிகவும் பொருந்தப்பட்டதாகும் நம்ம நாட்டு மக்களுக்கு. அதோடு இல்லாத அடுத்து வந்து இதில் வந்து உணவு முறைகள் சிறிது மாற்றங்கள் வர வேண்டியது வரும். அதாவது சித்தா ஆயுர்வேதம் இது போன்ற மருந்துகளில் வந்து பத்தியம் இருக்கிறது வந்து மிகவும் முக்கியமானது. அதில் பத்தியம்னு சொல்லும்போது ரொம்ப கடுமையான பத்தியமும் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. முக்கியமாக அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டியது வரும், எல்லா விதமான அசைவ உணவுகளும் தவிர்க்க வேண்டியது வரும். அதுவே முட்டையும் தவிர்க்க வேண்டியது வரும். ஒரு சில நோய்களுக்கு முட்டை சாப்பிடலாம், தப்பு இல்லைன்றதும் சொல்ல வரும், ஒரு சில நோய்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு வரும். ஆனால் எப்படி இருந்தாலும் முட்டையோட மஞ்சள் கரு எடுக்கக்கூடாது. ரெண்டாவது சிக்கன், மட்டன், மீன் இந்த மாதிரி அசைவ உணவுகள் சாப்பிட்றதுலையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது வரும். அதுவும் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நோய்களுக்கு வந்து வெள்ளை ஆட்டுக்கறி சாப்பிட்லாம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், மீனும் ஒரு சில இதுக்கு சாப்பிட்லான்னு சொல்கிறோம். ஆனால் முக்கியமாக வந்து ஆத்திக்கரை, பாவக்காய் இது ரெண்டும் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். இதை தவிர வேறு ரொம்ப பத்தியங்கிறது உப்பில்லாத பத்தியம், புளி இல்லாத பத்தியம் அப்படிலாம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பத்தியம் வந்து பாதிக்கப்படாது நோயாளிகளுக்கு. அவங்க இஷ்டம் போல் சாப்பிட்லாம், இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். ஒரு சிலது எது தவிர்க்க வேண்டும்னு சொல்கிறோமோ அது வரைக்கும் தவிர்த்துக்கலாம். இப்படி பார்க்கும்போது இப்படி இருந்து வந்து உதாரணத்துக்கு சொன்னால் நிறைய நோயாளிகளை சொல்லலாம். ஏன்னா நான் 92லேருந்து இன்னி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல வந்து சென்னையில் அரும்பாக்கத்தில் பார்த்துட்டு இருந்தோம், பலராமையா இறந்த பிறகு. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது என் கூட வந்து பலராமையாவின் மகள் திருமதி அஞ்சனா தேவி அவர்கள் தான் அவருக்கு அப்புறமா பலராமையாவுக்கு அப்புறம் பார்த்தாங்க. அவங்கள வச்சு நான் தான் அந்த ஹாஸ்பிட்டல் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் அங்கே சென்னையில்.
அதுக்கப்புறம் அவர்களும் இறந்த பிறகு 2002க்கு அப்புறமா நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து செட்டில் ஆகி இப்போ கோயம்புத்தூரில் பார்த்துட்டு இருக்கேன் நான். சென்னைக்கும் வாரத்துக்கு வந்து 2 தடவை போயிட்டு வந்துட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது சென்னையில் நான் பார்க்கும்போது 92, 93 என்கிட்ட வந்து பேஷண்ட் இன்னி வரைக்கும் இன்னும் நல்லா தான் இருக்காங்க. இன்னி வரைக்கும் மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இதற்கு வந்து உதாரணமாக சொல்லணும்னு கேட்டீங்கன்னாக்கா ரத்த புற்றுநோய் சொல்லலாம், எலும்பு புற்றுநோய் சொல்லலாம், லிவர் கல்லீரல் புற்றுநோய் சொல்லலாம், மண்ணீரல் சொல்லலாம். இதை மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு பெரிய பொலிட்டீஷியன், லீடிங் பொலிட்டீஷியன் அந்த டைம்லேயும் இப்போவும் பொலிட்டீஷியன், ஒரு லீடர், ஒரு பார்ட்டி லீடர். அவருடைய சொந்தக்கார பையன் வந்து போன் கேன்சர்னு சொல்லி என்கிட்ட வந்தாங்க. ஆஸ்ட்ரோசார்கோமான்னு சொல்லிட்டு முட்டியில் வந்து பெரிய வீக்கமாகி போனில் வந்துருச்சு. அந்த பையன் வந்து போலீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போலீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி வந்த உடனே வேலைக்கு போக முடியல. முக்கியமான போலீஸ் வேலைன்னு போது அவனால் கண்டிப்பாக கை காலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் தான் அவரால் சமாளிக்க முடியும். அப்பேற்பட்ட சூழ்நிலை வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தார். அவர் வந்து அந்த பாலிட்டிஷியன் வந்து என்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லி இதை மாதிரி அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னு 1995 என்கிட்ட அனுப்பிச்சார். அவர் வந்து என்கிட்ட மருந்து எடுத்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் சாப்பிட்டாரு. சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கால் இருக்க அந்த கட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. அவர் போலீஸ் வேலையிலேருந்து ரிசைன்மெண்ட் வரல, அவராக வந்து லீவ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உடம்பு சரின்னு சொல்லிட்டு மருந்து எடுத்தார். சென்னையில் ஒரு பிரபல மருத்துவமனையில் தான் அவர் பயாப்சிலாம் பண்ணி பார்த்து ஸ்கேனிங்லாம் பண்ணி பார்த்து இந்த மாதிரி கால் வந்து முட்டி கீழே எடுத்தாகணும், ஆம்புடேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்ன சூழ்நிலையில் அவர் அந்த அரசியல்வாதி என்கிட்ட அனுப்பிச்சி வச்சார். அவர் வந்தார், மருந்து சாப்பிட்டாரு. 6 மாதம் 1 வருஷம் சாப்பிட்டாரு. சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டி குறைய ஆரம்பிச்சது. ஒரு 2 வருடம் 3 வருடங்களுக்கு பொறுத்து மறுபடியும் வந்து அதே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு அதே இடத்துல ஸ்கேன் பண்ண சொல்லி அந்த முட்டியில் இந்த வீக்கம் சுத்தமாக குறைஞ்சி போன பிறகு இது நான் சொல்கிறது போய் பார்த்தாங்க. பார்த்ததும் அந்த காலில் இருக்க டியூமர் வந்து சுத்தமாக குறைஞ்சிச்சு, ஒன்றும் இல்லை, காலில் ஆம்புடேட் பண்ணி தான் ப்ராப்ளம் ஆகிருக்கும், பரவாயில்ல ஆம்புடேட் பண்ணதுனால நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அதே போலீஸ் வேலையில் போய் ஜாயின் பண்ணி அவர் ஃபிட்னஸ் கொடுத்து அவர் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா திருமணமாகி அவர் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சஜஷன் கேட்டார், கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணலான்னு கேட்டார். நான் சொன்ன பொண்ணு வீட்டில் சொல்லிவிடுங்க, கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இது மாதிரி இருந்தது, மருந்துகள் சாப்பிட்டேன், ரிசல்ட் இது இருக்குது, ரிப்போர்ட் இது இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிட்டு செய்யுங்கன்னு சொன்னேன். கடவுள் இதில் கல்யாணம் பண்ணார். இன்னைக்கு குழந்தை குட்டிங்களோட நல்ல விதமாக இருக்கார், வேலைக்கு போயிட்டுருக்கார் போலீஸ் வேலை. இந்த மாதிரி உதாரணம் நிறைய கேஸ் சொல்லலாம். ஏன் அதேமாரி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க கிணத்துக்கடவு காவல் கிணறுங்கிற ஊரில் வந்து ஒரு பையன் ஒருத்தர் தான் பிளட் கேன்சர்னு, அந்த பையனும் இன்னி வரைக்கும் நல்லா இருக்கான், இன்னி வரைக்கும் வந்து மருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதேமாதிரி சாத்தூர்லேருந்து ஒரு பேஷண்ட் வந்து NHL நான் ஹாட்கின்ஸ் லிம்போமான்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்து எடுத்துகிட்டு இருக்காப்புல, இது வரைக்கும் மருந்து எடுத்துகிட்டு இருக்காப்புல. திருப்பூரில் பிரெயின் கேன்சர் ஒரு பையனுக்கு, அந்த பையனுக்கு என்கிட்ட வரும்போது 3 வயசு, 1994 3 வயசு. அந்த பையன் வந்து என்கிட்ட மருந்து எடுத்து அவங்க அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு மட்டும் தெரியும் பிளட் கேன்சர்னது. அவங்க அப்பா வந்து மருந்து எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு அம்மாவுக்கு தெரியாமலே என்னன்னு சொல்லாமல் ஜென்ரல் வீக்னஸ் அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பையனுக்கு மருந்து கொடுக்குறோன்னு சொல்லி என்கிட்ட மருந்து வாங்கி கொடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 24 வயசு அந்த பையனுக்கு, 23 24 வயசு கிட்டத்தட்ட. அந்த பையன் வந்து இன்றைக்கி நல்ல விதமாக படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கான், கல்யாணத்துக்கு பார்த்துருக்கேன்னு சொல்லி இப்போ ஒரு 10 days பேக் அவங்க வராது வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனார். இந்த மாதிரி நிறைய நோயாளிகள், நிறைய நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவங்கெல்லாம் குணமானாங்களே அதனால் நம்ம போனாலும் உடனே குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது. இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். காரணம் என்னென்னா அவங்ககிட்டலாம் பொறுமை இருந்து மருந்து சாப்பிட்டாங்க, நல்ல விதமாக ஆனாங்க, மறுபடியும் அதை கன்ஃபார்ம் பண்ணோம், நல்லா இருந்தாங்க. ஆனால் இதே வந்து எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மருந்து ஒவ்வொருத்தருக்கும் சூட் ஆகிற மாதிரி எல்லாருக்கும் சூட் ஆகாது. இப்போ உதாரணமாக வந்து வேற ஒரு நோயாளி வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நம்ம அந்த மருந்து கொடுத்து அவருக்கு எப்படி அவருக்கு சூட் ஆகுதுன்னு வந்து முதல்ல ஒரு 25 நாள் மருந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு தெரியும். அந்த மருந்து கொடுத்து அவங்க சாப்பிடும்போது அந்த நோயின் பாதிப்புலேருந்து அந்த நோயின் கடுமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடுமை குறையுதாங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்ச பிறகு தான் மருந்து வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியும். அப்படி அந்த மருந்து வேலை செய்யலைன்னா நம்ம உடனே அதுக்காக விட்டுறப்படுறது இல்லை. அதுக்கப்புறம் மாற்று மருந்து, வேறு மருந்து, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மருந்து இது சூட் ஆகும். அப்படி இருக்கும்போது நான் முதலே சொன்ன மாதிரி அந்த பலராமையா கண்டுபிடித்து வச்சிருந்த காம்பினேஷன் மருந்துகள், அந்த மருந்துகள் காம்பினேஷன் போது இவருக்கு வேறு காம்பினேஷன் செட் ஆகும். அதாவது நான் சொல்கிறது இது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. 100க்கு 70 80 75 80% வந்து உடனே மருந்து கொடுத்த உடனே வேலை செய்து நல்லா தெரிய வந்துடும். ஒரு சிலருக்கு அப்படி வரும்போது அந்த மாற்றங்கள் வந்து நம்ம மறுபடியும் மருந்து மாற்றி கொடுக்கும்போது செட் ஆகி அதுக்கப்புறம் அவங்க அதே மருந்தே சாப்பிடுவோம்.
இதில் என்னை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வர நோயாளிகள் முதல் தடவை மட்டும்தான் என்னை பார்த்து மருந்து வாங்குவோம். அதுக்கப்புறம் 6 மாதம் 1 வருஷத்துக்கு பொறுத்த வந்து ஸ்கேனிங் பண்ணலாமா என்னென்ன ஒப்பீனியன் தான் கேட்பாங்களே தவிர மற்றபடி 25 நாளைக்கு ஒரு தடவை வந்து நேரம் மருந்து மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க. கேட்டாக்க நான் டாக்டர் ஃபோனில் பேசிட்டேன், இதேமாதிரி மருந்து சாப்பிட்டு நல்லா இருக்குது, இப்போ எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை, நான் நல்ல விதமாக போயிட்டுருக்கேன், அதனால் மருந்து மட்டும் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நல்ல பொறுமை, நிதானம், மருந்து சாப்பிட்ற முறை இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். உதாரணத்துக்கு மருந்தில் வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணுன்னா வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும். என்னால் வெறும் வயிற்றில் சாப்பிடல, நான் ஏதாவது சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றேன்னா அந்த மருந்து வேலை செய்யாது. அனுபானம் தான் இது முக்கியம். தண்ணியில் சாப்பிட்னா தண்ணியில் தான் சாப்பிடணும், பாலில் சாப்பிட்னா பாலில் தான் சாப்பிடணும், மோரில் சாப்பிட்னா மோரில் தான் சாப்பிடணும். அதுக்கு மாற்றாக இன்கேஸ் ஒரு சிலருக்கு மோர் பிடிக்காமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு பால் பிடிக்காமல் இருக்கலாம். அதை எப்படி சாப்பிடணுங்கிறத கேட்டுக்கிட்டால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்று வழி சொல்லலாம். வெண்ணெய்லையோ நெய்லையோ இல்லை வேறு மாதிரி எப்படி சாப்பிடணுங்கிறத நம்ம சொல்லலாம். அதேமாதிரி அது எந்தெந்த விதமாக சாப்பிடணுமோ அந்தந்த விதமாக தான் சாப்பிடணும். நேரம் என்பது இப்போ உதாரணத்துக்கு ஒரு மருந்து கொடுத்து காலையில் 6 மணிக்கு சாப்பிடணும்னு சொல்கிறோம்னா 6 மணிக்கு எதுக்கு சாப்பிட சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா அது வெறும் வயிற்றில் சாப்பிடணுன்றதுக்காக தான். ஒரு சில நோயாளிகள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா காலையில் 6 மணினா 6 மணிக்கு அலாரம் வச்சு சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. காலையில் 7 மணிக்கு இருந்தால் 7 மணிக்கு கூட சாப்பிடலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணுங்கிறது தான் முக்கியமே தவிர அது 6 மணிக்கு எழுந்துக்கிறோமா 7 மணிக்கு எழுந்துக்கிறோமாங்கிறது பிரச்சனை கிடையாது. இப்போ 6 மணிக்கு சாப்பிட்ட பிறகு அடுத்த மருந்து 7 மணிக்கு சாப்பிடணும் போது ஒரு மருந்து சாப்பிடுபவர் காலையில் 7 மணிக்கு எழுந்து 7 மணிக்கு சாப்பிட்ற போது அடுத்த மருந்து அதுக்கேற்ற மாதிரி 1 மணி நேரம் கேப் விட்டு வேண்டியது தான். அதுக்காக வந்து அதை 7 மணிக்குன்னு போட்டிருக்காங்க, இது 6 மணிக்கு சாப்பிட்டது 7 மணிக்கு சாப்பிட்டோம், அதனால் 7 மணிக்கு அந்த மருந்து சாப்பிடலாமா அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ரொம்ப கட்டுப்பாடுங்கிறது கிடையாது. இதில் முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா நோய் உற்றவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு தான் முக்கியமானது. சுற்றி இருப்பவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து நம்ம வந்து சொல்லலாமே தவிர அதை நம்ம திரிக்க முடியாது. ஏன்னா நோயிற்றோடு தான் அவங்க படக்கூடிய கஷ்டத்தையும் அவங்க அனுபவிக்கக்கூடியதையும் அவங்களுக்கு தான் தெரியும் என்னென்னங்கிறது. அவங்களுக்கு எந்த மருந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் நம்ம சொல்லுவோம். அவங்களும் போய் எல்லாத்தையும் அலோபதியில் போய் பார்த்துட்டு கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. மறுபடியும் மேலே மேலே போய் நீங்கள் இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு நம்ம யாரும் கம்பல் பண்ண முடியாது. அவரை சுற்றி இருப்பவங்களும் கம்பல் பண்ண முடியாது, வைத்தியரான நம்மளும் வந்து கம்பல் பண்ண முடியாது. நம்மளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சி கொடுத்து நம்ம மருந்து கொடுத்து இது சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மருந்துகள் சாப்பிட்டு அவர்களுக்கு ஒரு சில பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் அந்த கஷ்டம்லாம் படவே இந்த மருந்தை சாப்பிட்றேங்கிற ஒரு எண்ணத்துக்கு உருவாகும். அதனால் இதெல்லாம் மக்கள் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பலன் தரக்கூடிய இந்த சித்த வைத்திய ஆயுர்வேத முறை இன்றைக்கி வந்து ரொம்ப மக்கள் வந்து மாற்று மருத்துவத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போல்லாம் வந்து அலோபதியில் நடக்கக்கூடிய தப்புகள் நிறைய விஷயங்கள் இதுக்கு அதோடு இல்லாத மெயினாக வந்து பண செலவு இதெல்லாம் கஷ்டங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு மாற்று மருத்துவத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் மாற்று மருத்துவத்துக்கு வந்து கொண்டு இருக்காங்க. இதில் நல்ல ஒரு வெளியில் எல்லாருக்கும் நல்லா தெரிய வந்துடுச்சு. அதனால் இதில் தெரிஞ்சுட்டு பேஷண்ட் வந்து சாப்பிட்டு நல்ல விதமாக இருக்காங்க. மெயினாக இதில் வந்து புற்றுநோய் குணமாக்கலாம் என்று வந்து நம்ம சொல்ல முடியாது. பேஷண்ட்டு தான் வந்து புற்றுநோய் குணமாகிடுச்சு எனக்கு பரவாயில்லன்னு இன்னும் த்ரூ ரிப்போர்ட்டு சொல்கிறது தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம், புற்றுநோய் குணமாக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து பேஷண்ட் சொல்லுவாங்க தவிர புற்றுநோய்க்கு மருந்து சித்த ஆயுர்வேதத்துக்கு மருந்து சாப்பிட்றவங்க எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத நல்ல விதமாக இருக்கலாம், நல்ல விதமாக வாழ்க்கை நடத்தி செல்லலாம். அதாவது பேஷண்ட்ஸ் அதாவது நோயாளிகள் வந்து அவங்க சஃபர் பண்ணதை வந்து சஃபரிங்ஸ் இல்லாமல் வித்தவுட் சஃபரிங் தேர் ப்ராப்ளம் தேர் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் மெயின் இதில். அதனால் இந்த மருத்துவத்தை சாப்பிட்றது இந்த மருந்துகளை சாப்பிட்றதுனால மிகவும் எளிமையானது, மிகவும் நல்லது என்று என்னுடைய இது. நீங்கள் பாருங்கள் உங்களோட உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த மருத்துவத்துக்கு வந்து இந்த மருந்தை சாப்பிட்டு அதனால் உங்களுக்கு எப்படி குறையுதுங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கே நம்பிக்கை வரும். நீங்கள் நிறைய பேர்ட்டு சொல்லுவீங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட இன்றைக்கி வர பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட் யாரும் வரது கிடையாது. இப்போயே நான் இது வந்து ஒரு ஆடாவோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாவோ கொடுக்குங்கிற எண்ணத்தில் கொடுக்கல. மக்களுக்கு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக தான் நான் இதை செய்கிறேன். இந்த மருந்து சாப்பிட்டவங்க வந்து அவங்க சாப்பிட்டு நல்லா ஆகி இன்னொருத்திட்ட சொல்லி இப்படி வர நோயிற்றவர்கள் தான் என்கிட்ட ஜாஸ்தியை தவிர த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எனக்கு வந்தது கிடையாது, நான் செஞ்சது கிடையாது, இப்போ செய்கிறது கிடையாது. ஆனால் 92, 93லாம் அவங்களாம் வந்து தூர்தர்ஷனில், சன் டிவியில், விஜய் டிவிலலாம் அவங்களாம் வந்து அப்போ எடுத்தாங்க. 94, 95லாம்
அதற்கு பிறகு நான் எந்த விதமான விளம்பரமும் எனக்கு கிடையாது. என்கிட்டேருந்து மருந்து சாப்பிட்டு நல்லா ஆன பேஷண்ட்கள் தான் போய் இந்த மாதிரி ரவிசங்கர் தெருவில் போய் பாருங்கள், நல்லா இருக்கு, இங்கே வரைக்கும் பிரச்சனை இல்லை, நான் 15 வருஷமாக இருக்கேன், 10 வருஷமாக இருக்கேன்னு சொன்னவங்க தான் ஜாஸ்தி. நல்லது. புற்றுநோய் வந்தால் யாரும் எக்காரணத்தை கொண்டும் பயப்பட வேண்டாம். அதற்கு நிறைய மருந்துகள், சித்த ஆயுர்வேதத்தில் மருந்துகள் உண்டு என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.